வெல்கம் டு பொலிட்டிக்கல் டாக்கீஸ். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததுலேருந்து இனிமே எங்கள் ஆட்டத்தை பாருங்க, இனிமே தாண்டா அரசியல் களமே களைகட்ட போகுது அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு? நம்ம அனில் குஞ்சுங்க தான். சினிமாவை கெடுத்து குட்டிச்சவராக்குறது போதாதுன்னு அரசியலுக்கு வேறு வந்துட்டாங்க. வந்த உடனே ஒரு மாநாடு வச்சாங்க பாருங்க. பார்த்தா வரலாறு காணாத கூட்டமாக அமைஞ்சு போச்சு. ஆஹா, அனிலுங்க சொன்னது சரிதான், இனிமே மற்ற கட்சிலாம் காலிடா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் விஜய் பண்ண எல்லா கோமாளித்தனமும் விஜய் படத்தோட செகண்ட் ஹாஃப் மாதிரி அமைஞ்சு போச்சு. குறிப்பாக பெரியார், முத்துராமலிங்க தேவர், வேலு நாச்சியார்னு எல்லா தலைவர்களோட பிறந்த நாளைக்கும் வீட்டுக்கு வெளியே ஃபோட்டோவை வச்சு அதுக்கு 4 பூவை போட்டு இதை ஒரு அரசியல்னு பண்ணிட்டு இருக்காரு. உலகத்திலேயே அரசியலில் எங்கேயாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறத பார்த்துருக்கீங்களா? அது இல்லாமல் சமீபத்தில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் பார்த்து நிவாரணம் கொடுப்பாருன்னு பார்த்தா அவரோட பனையூர் வீட்டுக்கு மக்களை கூப்பிட்டு நிவாரணம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை நாம் கேட்டால், டேய் அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவர் வெளியே வந்தால் எவ்வளோ கூட்டம் கூடுன்னு தெரியுமா, அதனால தான் எங்கள் அண்ணன் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு முட்டு கொடுக்குறாங்க. ஏண்டா, இது வரைக்கும் உங்கள் அண்ணன் 68 படம் நடிச்சிருக்காரு. ஷூட்டிங் போகும்போது கூட்டம் கூடாதா? அதுக்காக ஷூட்டிங் போகாமலே இருந்தார். எத்தனை எலெக்ஷனுக்கு ஓட்டு போட வந்திருப்பீங்க, அதுலேயும் சைக்கிள்லாம் வரீங்க, அப்பெல்லாம் கூட்டம் கூடாதா? அப்பெல்லாம் கூடாத கூட்டம் வெள்ளம் வந்து மக்களுக்கு உதவி செய்யும் போது வருவாங்களா? ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா சினிமாவில் விஜய் விஜயா இருந்துட்டு அரசியலுக்கு வந்ததும் சிம்புவா மாறிட்டார் போல. வீட்டில் இருந்தே அரசியல் பண்ணிட்டு இருக்காரு.